இப்ப நான் சொல்றத கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அம்மா அவங்க பக்கத்துல பிறந்த வெறும் 17 நாளான 2 குழந்தைங்க, அவங்க 3 பேரும் ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கீழே கிடந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரு பண்ணா, எதுக்காக பண்ணாங்க, எந்த ஒரு க்ளூவுமே அங்க இல்ல. ஒரு கைரேகையோ இல்ல ஒருத்தரோட முடி கூட அங்க கிடைக்கல. போலீஸும் எவ்வளவோ தேடியும் அந்த குற்றவாளிகளை யாருன்னே கண்டுபிடிக்கவும் முடியல. அப்ப அந்த மர்டர் கேஸ் ஃபைல் மேல இன்னொரு ஃபைலும் வந்துச்சு. அதுக்கு மேல அடுத்தடுத்தான ஃபைல்கள் வந்து போலீஸ் ஆபீசரும் மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த கொலைய பண்ணது யாருன்ட்டு தெரியாம இறந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம பார்க்க போற கேஸ் வந்து 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ எல்லாம் கண்டுபிடிக்கலங்க. முழுசா 19 வருஷம் ஆயிருக்கு. அந்த 19 வருஷமா கேரளா போலீஸுக்கே ஒரு பெரிய தலைவலியா இருந்த ஒரு மிரட்டலான கோல்டு கேஸ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான், இனிமே இந்த கொலையாளியை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சப்பதான் ஒரு ட்விஸ்டும் நடந்துச்சு. அன்னைக்கு கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆனவங்க அவங்களோட பேரை மாத்தி அடையாளத்தை மாத்தி யாருக்கும் எந்த டவுட்டும் வராத மாதிரி ரொம்ப நார்மலாகவே ஊருக்குள்ள ஒரு புது வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பண்ண ஒரு தப்பு, Facebookல ஒரு வெட்டிங் போட்டோவை போட்டது. ஒரு போட்டோவை வச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, அதான் இந்த காலகட்டத்துல ஏஐன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த வெட்டிங் போட்டோவையும் ஏஐ டெக்னாலஜி மூலமாக தான் அந்த கொலைகாரர்களை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. கேக்குறதுக்கே ஏதோ ஹாலிவுட் படத்துல வர மாதிரி இருக்குதுல்ல, இது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கேரளால தான் நடந்திருக்கு. யார் அந்த கொலையாளி? அந்த 17 நாட்கள் குழந்தைய கொல்ற அளவுக்கு அப்படி என்ன கோவம்? இத்தனை வருஷமா போலீஸ் கண்ணுல மண்ணை தூவி எப்படி அவங்க சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அது மட்டும் இல்லாம எப்படி ஏஐ அந்த கொலைகாரர்களை கண்டுபிடிச்சது? இது எல்லா ஃபைல்ஸோட டீட்டெயிலும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும்ட்டு தான் நினைக்கிறேன். சோ அதனால யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் கேட்கற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தரமான வீடியோ எல்லாம் போடுற நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.